ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆட்டோகேடில் வந்து ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ரெக்டாங்கிள்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஆமாம், ப்ளஸ்ஸு கமாண்ட் இருக்குது. ரெக்டாங்கிள்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். இப்போ நம்ம வந்து ரெக்டாங்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரெக்டாங்கிள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு வந்து அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுங்கிறத நம்மளை வந்து கொடுக்க சொல்லுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் சேம்பரோட வேணுமா, எலிவேட்டர், பில்லட், திக்னஸ் எவ்வளவு, வித் எவ்வளவு, இதெல்லாம் வந்து நம்ம அடிஷனலாக கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் எப்படி வரைகிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து நம்ம பில்லட்டு, திக்னஸ், வித்தெல்லாம் எப்படி கொடுக்குறதுங்க ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த ஓவரால் டிராயிங்கோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 அப்படின்னு நம்ம எதை கொடுக்கணும், அதாவது ஆரிஜின் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸும் ஒய்யும் கனெக்ட் ஆகிற இந்த இடம் தான். இது வந்து பேசிக்காக வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கையிலேருந்து கிராஃபு, இன்ஜினியரிங் டிராயிங்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். ஆமாம், இப்போ நம்ம வந்து கமாண்டில் 0,0 அப்படின்னு கொடுத்தோம்னாலே ஆரிஜின் பாயிண்ட்டு, அதாவது இங்கே தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அது கொடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து 0,0 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ நமக்கு வந்து இங்கேருந்து நமக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு ஆரிஜின் பாயிண்டான எக்ஸ்ஒய்லேருந்து, அதாவது எக்ஸு 0 ஒய்யும் 0, அப்போ வந்து 0 வந்து நமக்கு ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து என்ன ஸ்பெசிஃபை அதர் கார்னர் பாயிண்ட், அதாவது அடுத்த ஒரு எண்டு வந்து நம்மளுடைய எக்ஸ் எவ்வளோ ஒன்று கொடுக்கணும், ஒய் எவ்வளோ ஒன்று கொடுக்கணும். இப்போ வந்து எக்ஸில் வந்து 10,5, ஒய்யில் வந்து 5 கொடுத்து நம்ம வந்து என்ட்ரு கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஆமாம், எக்ஸில் வந்து 10ம் ஒய்யில் வந்து 5ம் போட்டு நம்ம வந்து எக்ஸ் கமா ஒய், அதாவது 10,5 அப்படிங்கிற வேல்யூவில் நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. இந்த ஓவரால் டிராயிங்கோட ஆரிஜின் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 0,0 தான். நீங்கள் எங்கேருந்து வேறு இங்கேருந்து வரைஞ்சி நம்ம 0,0ன்னு கொடுத்தோம் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா அது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் இதில் மேட்ரு. இதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம வேறு பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து இதோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஆரிஜின் பாயிண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆமாம், இங்கேருந்து நமக்கு ஆரிஜின் பாயிண்ட் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம 10,5ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நமக்கு வந்து இந்த டிராயிங்கோட ஆரிஜின்லேருந்து அந்த எண்டு பாயிண்ட்டை எடுத்துக்கிச்சு. ஆமாம், இந்த இதை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கல. ஆரிஜினாக எடுத்துக்காதனால தான் நமக்கு வந்து இந்த 10,5 வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆரிஜினாக எடுத்துக்கணும் அப்படின்னா சேம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆரிஜின் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டை தான் வந்து ஆரிஜினாக எடுத்துக்கணும் அப்படின்னா அட்டு யூஸ் பண்ணிவிட்டு 10,5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னமோ அதை தான் ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். எக்ஸில் வந்து 10ம் ஒய்யில் வந்து 5ம் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிரும். சப்போஸ் வந்து நம்ம ரெக்டாங்கிளே வந்து இந்த 10,5ல் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம சேம் அதே தான். நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0,0ன்னு கொடுக்காம ஆரிஜின் வந்து நம்ம 10,5 அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம எங்கே, அதாவது இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ வேணும்னா அப்போ வந்து நம்ம வந்து அட்டு கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா மறுபடியும் நம்ம அட்டு இல்லாமல் 10,5ன்னு கொடுத்தோம்னா எங்கே ஸ்டார்ட்டோ அங்கே எண்டுங்கிற மாதிரி நமக்கு வந்து ரெக்டாங்கிள் கிடைக்காம போயிடும். அதனால அட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 20,10 அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ 20,10ல் வந்து அதாவது எக்ஸ் வந்து 20, ஒய் வந்து 10ங்கிற வேல்யூவில் நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. ஆமாம், இதுதான் அந்த ரெக்டாங்கிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் வரைகிறது எப்படி இருக்கிறது இதுதான். இப்போ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம அந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு பில்லட்டில் வேணும், திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது எப்படி கொடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அதாவது ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு அதில் கேட்டுட்டு ஆர் சேம்பர், பில்லட், திக்னஸ் இதெல்லாம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ நம்ம வந்து பில்லட்டில் ஒரு ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். பில்லட் கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை பில்லட் ரேடியஸ் ஃபார் ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிளில் அந்த பில்லட்டோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு
ஒன்றாவும் கொடுக்குறோம். ஒன்றாவும் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குறோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0ன்னு கொடுத்துட்டு எண்டு பாயிண்ட் அதே மாதிரி 10,5ன்னு கொடுக்குறோம். கொடுத்தப்புறம் நமக்கு தெரியுது இப்போது இந்த ரெக்டாங்கிள் வந்து நமக்கு வித் ரேடியஸோடவே வந்துருச்சு. வித் ரேடியஸோட ஃபில்லட்டோட வந்துருச்சு. இப்படி தான் நம்ம ஈஸியாக ஒரு ரெக்டாங்கிள் டக்குன்னு வரைகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான். இல்லை லைனில் வரைகிறோம்னா ஒவ்வொரு ஆக்சிஸ்க்கும் நம்ம லைன் போட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் ஃபில்லட்டாக மாற்றணும். நமக்கு வந்து சிம்பிளாக வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா, ரேடியஸோட வேல்யூ எல்லாமே தெரிஞ்சு வித்து ஹைட்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நம்ம சிம்பிளாக டைமென்ஷன்லேயே டக்குன்னு இதாக குயிக்காக முடிச்சிடலாம். இப்போ நம்ம ஃபில்லட் வரைஞ்ச மாதிரியே தான் சாம்பர் எல்லாமே. படிச்சுனா நம்ம வித்து வரைஞ்சி காட்டுறேன். வித்து அதாவது லைனோட வித்தில் எப்படி ரெக்டாங்கிள் வரைகிறது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வித்தை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வித் கொடுத்துட்டு வித்தோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 கொடுக்குறோம். 1 கொடுத்துட்டு ஸ்பெசிஃபிக் கார்னர் பாயிண்ட் நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து நம்ம 1 திக்னஸில் நம்ம வித்தில் ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. இவ்வளோ தான் இது. இப்போ ப்ளஸ் வந்து இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் போட்டோம்னாலே இப்போ நமக்கு அந்த ஃபில்லட்டோட தான் வருது. அதனால தான் இங்கே இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகுது. இதை நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு நம்ம ஃபில்லட் கொடுத்துட்டு ஃபில்லட் வேல்யூ ஆல்ரெடி நமக்கு 0ன்னு இருக்கும், அது 1ன்னு இருக்கும், அது வந்து 0ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்துடணும். இப்போ 0 ஆயிரும். இப்போ நம்ம வித்து கொடுத்துட்டு 1 அதே 1 கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்போ நமக்கு கரெக்டாக 1 வித்தில் நமக்கு கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிரும். இவ்வளோ தான் இந்த ரெக்டாங்கிள் ஆப்ஷனோடது. இதை பற்றி மோர் டீட்டெயில் வேணும்னா இன்னும் நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன்.